அப்பாங்கிற உறவு நம்மளை விட்டு ரொம்ப தூரமா போயிடுச்சுன்னா நம்ம என்னதான் கத்தி அழுதாலும் அந்த பந்தம் மட்டும் நமக்கு திரும்ப. மழையின் சத்தம் ஆனந்தம், அடமழையில் கூட சாயம் போக வானவில் ஆனந்தம், வாழ்வில் ஓர் ஆனந்தம், வாழ்வில் பேரானந்தம். பெண்ணே நரையெழுதும் சுயச்சரிதம், அதில் அன்பே ஆனந்தம் ஆனந்தம். பச்சை கிளிகள் தோளோடு, பாட்டுக்குயிலோ மடியோடு, பூலோகம் ஆனந்தத்தின் எல்லை. இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தம் இல்லை. சின்னஞ்சீரு கூட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்கு. அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்னும் இருக்கு. பட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு பட்டா இருக்கு. அட பாசம் மட்டும் போதும் கண்ணே, காசு பணம் என்னத்துக்கு. பச்சை கிளிகள் தோளோடு, பாட்டுக்குயிலோ மடியோடு, பூலோகம். ஹலோ, ஹாய், வணக்கம். என்ன பேர் உங்களுக்கு? இந்தியா. சரி, இந்தியாவுக்கு என்ன விசேஷம் இன்னைக்கு? பர்த்டே. தெரியாது பர்த்டே? 20வது பர்த்டே. ஐயோ, 20 வயசு பிள்ளை மாதிரி தெரியல, சின்ன ஆளா கிடையாது. சரி, இன்னைக்கு உங்களோட 20வது பர்த்டே அப்படின்னு சொல்லி யாரோ உங்களுக்காக 20வது பர்த்டேன்னா கொஞ்சம் ஸ்பெஷல் தானே, ஸ்பெஷலா அழகான ஒரு கேக் அனுப்பி இருக்கிறாங்க. வடிவா இருக்கா? வடிவா இருக்கு. சரி, ஹாப்பி பர்த்டே விந்தியா அப்படின்னு சொல்லி அழகா ஒரு கேக் கொண்டு உங்களுக்காக கொடுத்துருக்குறாங்க. சரி, வச்சிருங்க. வெயிட்டா இருக்கு சரியான 2 கிலோக்கு கிட்ட இருந்தா வெயிட்டா தானே இருக்கும். சரி, உங்களுக்கு அழகா கொடுக்கணுமா வந்து வடிவா செய்யணும்னு சொல்லி வடிவா அனுப்பியிருக்கிறீங்க யாரோ. சரி, யார் அனுப்பினாங்க? அப்பா தான். எங்க இருக்கிறாங்க அப்பா? கனடால இருக்கிறார். அப்பா தான் ஒரு முடிவுக்கு வந்தாச்சு போல. எனக்கு கனடாவில இருந்தே முதல் இந்த கிஃப்ட் வரையிலே. வருஷம் அனுப்புறவரா அப்பா? அப்ப என்ன அப்பாவை சொன்னீங்க? அனுப்புறா அப்பா தான் செய்வாரு. வளமையா செய்யறவரா? சர்ப்ரைஸ் கிஃப்ட் அனுப்புறவரா? அப்ப சொன்னவரா இதுமா அப்பா கிஃப்ட் அனுப்ப போறேன்னு? காசு போட்டு விட்டுட்டாரா பர்த்டேக்கு பேங்குக்கு? இல்ல, வளமையா போடுறவரா? வளமையா போடுறவர். அப்ப இன்னும் வரையிலையோ தெரியா, இன்னைக்கு நாளைக்கு இன்னும் வரையிலையோ போடையிலையோ தெரியலையா. ஆனா இன்னைக்கு அப்பா அனுப்பலையே. இங்க என்ன யாரு? அம்மா, அக்கா, அண்ணா. எத்தனை சகோதரங்கள்? அண்ணாவும் அக்காவும். ஓகே, இல்ல போல இருக்கு. அம்மாவையும் சொல்லிக்கிடுங்க. அம்மா கேட்டு பாருங்க நீங்களும். இல்லையா? அப்பா தான். சரி, வேற யாராவது உங்களுக்கு ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ்? ரிலேட்டிவ்ஸ் யாராவது, சொந்தக்காரங்க யாராவது உங்களுக்கு கிஃப்ட் அனுப்பி? இங்கேயாவும் இருக்கலாம். நான் வெளிநாடுன்றே சொல்லல முதல். பொறினண்டா இப்படி செய்வாங்கன்னு, கொஞ்சம் வசதியா இருப்பாங்க, இப்படி செய்வாங்கன்னு சொல்லலாம். சரி, அப்படி வெளிநாட்டுல இருக்கிறார்கள் யாராவதுண்டா யாரப்ப? அம்மாட ரிலேட்டிவ்ஸ் எங்க இருக்கிறாங்க? யார் இருக்கிறாங்க? பெரிய லிஸ்ட் இருக்குது. என்ன? சரி, அப்ப வடிவா யோசிச்சு பாருங்க. யார் உங்களுக்கு இந்த கிஃப்ட் அனுப்பி இருப்பாங்க? அப்பா அனுப்பாட்டிக்கு யார் அனுப்பி இருப்பாங்க? அம்மம்மா அங்க இருக்கிறா கனடாவில். அப்பாவோட இருக்கிறாவா? தனியா. ஓகே, அப்ப அப்பாவும் அப்பாக்கு கிட்டதான் போகப்படுது. ஆனா இல்லையே, மாமாக்கள் எங்க இருக்கிறாங்க? ஒரு மாமா சுவிஸ். நான் சொல்லிக்கல வரைக்கே சொல்லிப்பட்டேன், கனடால இருந்தே கிஃப்ட் வர இல்லைன்னு. ஆன்டி எங்க இருக்கிறா? சுவிஸ்ல. ஆன்டிக்கு என்ன பேர்? ரஞ்சன் ஆன்டி. இல்ல. சரி, இவர் கிஃப்ட கொடுப்போம். கொடுக்க போட்டு மிச்சத்துக்கு அப்ப என்ன பெரியம்மாக்கிற ஃபேமிலியும் இருக்குது. அப்ப நாங்க கொடுக்க கிடையிலே அந்த கணக்க யோசனை வந்துட்டு
சரி ஓகே. அடுத்தது உங்களுக்காக யாரோ உங்களை சின்ன பிள்ளையா நினைச்சு கிண்டர் ஜோய் எல்லாம் பிடிக்கும் போல கிடக்குது. பிடிக்குமோ கிண்டர் ஜோய்? ஓகே, கிண்டர் ஜோய் எல்லாம் பிடிக்குமென்று தெரிஞ்சு டாப்லரோன், ஃபெரேரோ ரோச்சர், டெய்ரி மில்க் எல்லாம் வச்சு அடுக்கி வச்சு கோபுரம் கொண்டு கட்டி கொண்டு வந்துருக்குறேன் உங்களுக்கு கொடுக்க சொல்லி. எனக்கு தெரிஞ்ச அப்பா தான். என் அப்பாவுக்கு தெரியும் கிண்டர் ஜோய் பிடிக்குமென்று. வைங்க. இதெல்லாம் பிடிக்குமெண்டா இருக்கு தெரியும். அப்பாவுக்கு தான் தெரியும். அப்பா அனுப்புறவரா சாக்லேட்ஸ் எல்லாம்? அதனால அப்பாவை சொல்றீங்க. அந்த மனுஷன் அனுப்பி இருக்குமே அனுப்புறதுன்னு சொன்னா ஏன் எங்கள்கிட்ட சொல்லி செய்ய போறாங்க. அப்பாவுக்கு சர்ப்ரைஸ் எல்லாம் செய்யற அளவுக்கு செய்யக்கூடிய மாதிரி எல்லாம் தெரியுமா? இங்க இருக்கிற எங்களை தெரிஞ்சிருக்குமா? ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லி செஞ்சிருக்கலாம். சரி, அப்பா கடைசி அப்ப வந்துவர் என்ன? அப்ப போய் இங்க இருந்து போய் 10 வருஷம் ஆயிடுது. அவ இன்னும் வரவே இல்லை. அப்பா கார்டு கிடைக்கவே இல்லையா? அல்லது கிடைச்சிட்டு தான் ஆனா வேலையால வர இல்லையா? வேற ஒரு நாட்டுல இருந்து மாறி இருக்கிறேன். சரி, நான் கேட்க கூடாத கேள்வியை இந்த நேரத்துல கேட்டுட்டேன் போல இருக்குது. சரி, கவலைப்பட தேவையில்லை. கண்டிப்பா அப்பா சீக்கிரமே வர வேணும், உங்களை வந்து பார்க்க வேணும். ஆனா இந்த கிஃப்ட் வந்து அப்பாட்ட இருந்து வேற இல்லையே. அப்பாட்ட இருந்து வந்தா சந்தோஷமா இருக்கும் போல இருக்குன்னு. அப்படியா? சரி, யார்கிட்ட இருந்து இந்த கிஃப்ட் வந்திருந்தா சந்தோஷப்படுவீங்க? அப்பாட்ட இருந்து வந்தா. சரி, நாங்க என்ன செய்வோம்? அப்பாதான். சரி, நீங்க எத்தனையாவது பிள்ளை? கடைசி பிள்ளை. ஓகே, அப்ப இன்னைக்கு இந்த பரிசு வந்து விந்தியாவுக்கு பிறந்த நாள். விந்தியாவுக்கு கொண்டே கொடுங்க. நீங்க எதிர்பார்த்தது பிள்ளை ஒன்றும் செய்யலாது. அப்பா இல்லை. இன்றைக்கு இந்த கிஃப்ட் எல்லாம் உங்களுக்காக. என்னுடைய மகளை கடைசியா நான் 10 வயசு அப்படி இருக்கும்போது தான் பார்த்துட்டு போனேன். அதுக்கு பிறகு வந்து என்னுடைய கடைக்குட்டி செல்லக்குட்டியை நான் இன்னும் வந்து பார்க்க முடியாத சூழ்நிலையில குடும்பத்துக்காக நான் வெளியில நின்று கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன்னா எந்த குடும்பத்துக்காக அந்த சுகமான சுமையாக அதை ஏற்றுக்கொள்றேன்னு சொல்லி என் அன்பு மகளுக்கு 20வது பிறந்த நாள். வளர்ந்ததே தெரியல. இப்பதான் 10 வயசுல விட்டுட்டு போன மாதிரி இருக்குது. அதுக்கிடையில வளர்ந்துட்டினோம் என்று சொல்லி தன்னுடைய அன்பு பரிசுகளை என் மகளுக்காக கொண்டு போய் கொடுங்கன்னு சொல்லி இந்த பரிசுகளை அப்பா உங்களுக்காக கனடால இருந்து அனுப்பி வச்சிருக்கிறார். யோகன், சந்தோஷமா? இப்ப எவ்வளவு சந்தோஷம் சொல்லலாத சந்தோஷம். நான் நினைக்கிறேன் 10 வயசுல பார்த்த முகம் நேர பார்த்தது அவ்வளவு இப்ப ஞாபகமே இருக்காதுன்னு. இப்ப போன்ல என்னதான் பார்த்தாலும் அப்பாவோட பக்கத்துல நிக்கிற மாதிரி, அப்பாவோட கையை பிடிச்சி வெளியில போற மாதிரி எல்லாரும் போகைக்குள்ள இருக்கிற இது உங்களுக்கு இருக்காது. அது விளங்குது. என் அப்பான்னு சொல்லிக்கலையே அவ்வளவு தூரம் கண் கலங்கி சொன்னீங்க. சரி, இன்றைக்கு என் மகளுக்கு 20 வயசாயிட்டு பெரிய ஆள் ஆகிட்டால். அவளுக்கு கொண்டு போய் இந்த பரிசெல்லாம் கொடுங்கோ சொல்லி ஆசையா அனுப்பி இருக்கிறேன். எப்படி ஃபீல் பண்றீங்க இந்த தருணம்? இது மட்டும் இல்லை, உங்களுக்காக கொஞ்சம் சாப்பாடு அனுப்பி இருக்கிறாங்க. 5 சிக்கன் பிரியாணி, 5 மட்டன் கொத்து அனுப்பி இருக்கிறாங்க. வடிவா சாப்பிடட்டா என்று சொல்லி என்ன சொல்ல போறீங்க அப்பாக்கு? சரி, வேலைக்கு அப்பாட்ட போகணும். எல்லாம் அப்பா வரணுமா? 2ல எது நடந்தாலும் நான் அப்பாவை பார்க்கணும். அவ்வளவுதான் இப்ப என் ஆசை. சரி, அவர் சொல்லியிருக்கிறார். என்னோட கதைச்சவர் நேரடியா கதை கேட்கல சொன்னவர். இப்பதான் நாடு மாறி இங்க வந்திருக்கிறேன். அதால உடனே போகக்கூடிய சிச்சுவேஷன் இல்லை. பொம்பளை பிள்ளைகளை நான் கரை சேர்த்தாக வேணும். அதால கட்டாயம் இங்க நிற்க வேண்டிய கட்டாயம் கொண்டு இருக்குது பொம்பளை பிள்ளைகள்ன்றதால. எனக்கும் ஆசைதான் இந்த பிள்ளைகளோட சேர்ந்து நானும் பயணிக்கணும், வீட்டுல இருக்கணும், அவையோட சந்தோஷமா அவையோட நல்லது கெட்டதுகள்ல நிக்கணும். இப்ப இன்றைக்கெல்லாம் இந்த பிறந்த நாள்ல நிக்கணும்னு ஆசைப்பட்டிருப்பேன். ஆனா இன்றைக்கு நிக்க முடியல அவரால். உங்களுக்காகத்தான் அவ்வளவு தூரம் நிற்கிறார், கஷ்டப்படுறார். 10 வருஷம் பண்ணா சும்மா இல்லைன்னு. அவற்றை வாழ்க்கையில இளம காலம் அவ்வளவுமே
இல்லாமல் போயிடும். இனி வந்தால் கூட முதுமை காலத்துலாம் வந்து அம்மாவோட சந்தோஷமா இருக்கிறதா இருந்தாலும் சரி, உங்களோட சந்தோஷமா இருக்கிறதா இருந்தாலும் சரி, நீங்கள் 10 வயசுல இருந்த அந்த உங்களோட பருவங்களில் இழந்ததுகளை அவர் வந்து திரும்ப மீட்டு இயலாது. இருந்தாலும் எல்லாத்தையுமே உங்களுக்காகத்தான் சகிச்சு கொண்டு சந்தோஷமா அங்கே இருக்கிற நீங்கள் தான் அவருக்கு ஆதரவாக இருக்கணும், துணையாக இருக்க வேணும். அதை விட அப்பாவுக்கு பிடிச்ச மாதிரி நடந்து கொள்ள வேணும். என்ன சரி, சந்தோஷமா இருங்கோ, கவலைப்பட தேவையில்லை. இன்றைக்கு அப்பா உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக இவ்வளவு கிஃப்ட்டும் அனுப்பியிருக்கிறார். அதை விட இன்னொரு கிஃப்ட்டும் இருக்குது. இதில் வந்து பேலன்ஸ் காசு இருக்குது 37,500 இதில் எக்ஸ்ட்ராவாக இருக்குது. உங்கள்கிட்ட என்வலப்பில் வச்சு கொடுங்கன்னு சொல்லி இருக்கிறார். சரி, இப்படி எல்லாம் இன்றைக்கு அப்பா செய்வார்ன்னு நினைச்சு நீங்களா ஹாப்பியா? சரி, அப்போ நாங்கள் இந்த கேக்கை இப்போ வெட்டுவோமா? சரி சரி, அப்போ நாங்கள் இப்போ நான் பார்த்தேன் அவள் இதில் அழுது கொண்டு நிற்கிறா, அங்கால 2 பேர் நின்று அழுது கொண்டு நிற்கணும். சரி, கஷ்டமாக தான் இருக்கும் அப்பா பக்கத்தில் இல்லைன்றதுன்னு. சரி, இருந்தாலும் அம்மாவுக்கும் அது கஷ்டம்தான். உங்களை விட அவருக்கு இன்னும் கஷ்டம்தான். தனியை உங்களை வளர்த்து ஆளாக்க வேண்டிய கட்டாயம் அவருக்கு இருக்கும். மற்றது சொன்னார், என் மனைவி தான் இந்த பிள்ளைகளை எல்லாம் படிப்பிச்சு ஒரு நல்ல வழிக்கு கொண்டு வந்து நான் இங்கே நின்று என்னத்தை அனுப்பினாலும் இங்கே நாட்டில் இருக்கிற சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி உங்களை வளர்க்கணும். என்ன அதுக்கு அவவை நம்பித்தான் இந்த பிள்ளைகளை விட்டுருக்குறேன், எனக்கு எந்த கரைச்சலும் இல்லை, அவவே பார்த்துக்கொள்ளுவா பிள்ளைகளைன்னு சொல்லி இருக்கிறேன். அப்போ உங்களுக்கு முதல் நன்றி சொல்லணும். கவலைப்பட தேவையில்லை. எல்லாம் என்ன செய்யறது, எங்கட நாட்டு சூழ்நிலை இங்கே இருந்து உழைக்க இயலாது, அங்கே நின்றா தான் இந்த பொம்பளை பிள்ளைகளை கரை சேர்க்கலாம். என்ன நீங்கள் எல்லாத்தையும் மனசுல வச்சுக்கொண்டு அப்பா அம்மாவோட கஷ்டத்தை புரிஞ்சு நடந்தீங்கண்டா அதுதான் அவைக்கு நீங்க கொடுக்குற பரிசா இருக்கும். சரியா? சரி, இப்போ நாங்கள் சந்தோஷமா அப்பா அனுப்பின கேக்க பீச்சில் வெட்ட போறபடியா நாங்கள் இப்போ பர்த்டே சாங் அப்பாட சார்பாக படித்து விஷ் பண்ணி போட்டு வெளிக்கிட போகிறோம். ஓகேயா? சரி. Happy birthday to you, happy birthday to you, happy birthday dear Vindhya, happy birthday to you, happy birthday. சரி, அப்பா அனுப்பின கேட்கணும். அப்புறம் தான் கொஞ்சம் முகத்தில் பளிச்செண்டு ஒளிவட்டம் எல்லாம் தெரிஞ்சு சரியான சிரிப்பா கிடைக்கணும். சரி, அந்த பொம்பளை பிள்ளைகளுக்கு சும்மாவே அப்பாண்டா விருப்பம் கூடவா இருக்கும். அது கடைசி பிள்ளைண்டா அவருக்கு இன்னும் விருப்பமா இருக்குமே நான் அப்பாவில். சரி, இன்றைக்கு அப்பா இவ்வளவு காலம் இல்லாத அளவுக்கு 20வது பிறந்த நாளை சிறப்பிச்சுட்டார். அப்படியா? சந்தோஷமா? அப்பாட கிஃப்ட் என்ன சொல்ல போறீங்க சொல்லுங்க. அப்பாவுக்கு ஏதாவது சொல்லணுமெண்டா இந்த வீடியோவை பார்த்து சத்தமா சொல்லுங்க. அப்பா, I love you so much, miss you so much. நாளைக்கு நீங்க ரொம்ப தேங்க்ஸ். சரி, ஓகே. அப்பாவுக்கு நாங்கள் இந்த வீடியோவை அனுப்பி விடுவோம். கட்டாயம் கெதியில் நடக்க வேணும். அது அடுத்த வருஷம் பர்த்டே. சில நேரம் அப்பா இதில் நின்று சேர்ந்து நின்று நீங்கள் கேக் வெட்டணும். இல்லைன்னு சொன்னால் நீங்கள் சரி அங்கே போயிட்டு செலிப்ரேட் பண்ணணுமெண்டு கடவுளை வேண்டிக் கொள்கிறேன். 2ல் ஒன்று கடவுளின் புண்ணியத்தில் நடக்க வேணும். எங்களோட லவ் சர்ப்ரைஸ் சார்பாக பிள்ளைக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு அப்பா யோகன் சார்பாக ஸ்பெஷலி பிறந்தநாள் வாழ்த்துக்கள்னு சொல்லிக்கொண்டு போயிட்டு வார். தேங்க்யூ.